இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2025க்கான பட்ஜெட்டை பார்த்திருப்பீங்க. மிடில் கிளாஸுக்கான பட்ஜெட்டை நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. பிரதமர் மோடி சொல்றார். தனிநபருக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த பட்ஜெட் வந்து அமைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. சரி, இப்போ உங்கள் ஆஃபீஸில் 110 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. எவ்வளோ பேருக்கு 1 லட்ச ரூபா சம்பளம்? ரொம்ப கைவிட்டு எண்ணிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அவங்களுக்கான பட்ஜெட் இது. அங்கே தான் ஆரம்பிக்குது. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் சலுகை. இப்போ பணக்காரங்களுக்காக பணக்காரங்க போட்ட பட்ஜெட் இது. அப்போது உங்கள் அவ்வளோதான் மிடில் கிளாஸே இருக்காங்க இந்தியாவில். அப்படிலாம் மிடில் கிளாஸ் கிடையாது. ஸோ இது வந்து அவங்க மிடில் கிளாஸ்ன்னு டிஃபைன்லாம் பண்ணால் அது மிடில் கிளாஸ் ஆகிடாது. இந்தியாவில் ஆவரேஜ் இன்கம் 24,000 ரூபா தான் மாத சம்பளம். ஒரு ஆளுக்கு தனிநபருக்கு 24,000 ரூபா தான் ஆவரேஜ். மீடியன் வந்து 15,000 ரூபா. ஸோ மிடில் கிளாஸுங்கிறது 45,000 ரூபா 50,000 ரூபா. மீடியன்லேருந்து 6 மடங்கு வந்து மிடில் கிளாஸாக இருக்கவே முடியாது. இந்த மாதிரி கடையெல்லாம் இத்தனை நாள் திறந்துருக்கவே முடியாது. அதனால் நீங்களாக ஒன்று பணக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இது வந்து மிடில் கிளாஸுக்கான பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ 60,000 ரூபா வாங்குறவனுக்கு போன வருஷமே டேக்ஸ் கிடையாது. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறவனுக்கு டேக்ஸ் கிடையாது. இல்லை, இவங்கெல்லாம் மிடில் கிளாஸ்க்குள்ள வராங்க. அதனால வந்து இவங்க டேக்ஸ் இல்லாமல் அவங்க சேவிங்ஸில் வந்து இதை பயன்படுத்திப்பாங்க. ஓல்டு ரெஜிம்லேயே சேவிங்ஸ் கம்பல்சரியாக இவங்களுக்குலாம் இருந்தது. நீங்கள் கம்பல்சரி சேவிங்ஸை ஆர்டினரி சேவிங்ஸாக போட்டால் எவன் பண்ணுவான்? முன்னபடி ஓல்டு ரெஜிமில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா 12 லட்ச ரூபாய்க்கு கரெக்டாக வீடு வாங்கியிருந்தீங்க. இப்போ வீடு வாங்கவே 2010க்கு முன்னாடி வீடு மன்மோகன் சிங் காலத்தில் வீடெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா 13 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபா டேக்ஸ். சுப்பிரமணியம் சாமி சொல்கிற மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் சரி பிரதமருக்கும் சரி பொருளாதார அறிவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அதுதான் இது. எதை வச்சு இவங்க மிடில் கிளாஸுக்கு இது பயனளிக்குங்கிறாங்க. ஏன்னா இது அவங்க வந்து எப்படி ஜென்ரேட் ஆகி அவரை தானே கேட்கணும். அண்ணாமலை கேளுங்க சொல்லுவார். ஒரு பப்ளிகேஷன் நடத்திக்கிட்டு பிஜேபிக்காக பேசிட்டு நான் பிஜேபி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்தார். அப்போ அவரை கேளுங்க, அவர் சொல்லுவார். நான் இது பலன் அடைக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன்னு. பலன் அடைக்கும்னு இந்த 2 பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு கேளுங்க. இது எங்க போய் சேரும்? இது யாருக்கான ஒரு பயனா நீங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது பணக்காரங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையில் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் அப்பர் மிடில் கிளாஸ். திருச்சியில் அவன் செல்வந்தர். ஒரு ஊருக்கும் ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் இருக்குது. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா நீங்கள் திருச்சியில் செல்வந்தர். அதே சம்பளம் நீங்கள் சென்னையில் வாங்கினீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ். ஸோ நீங்கள் வந்து இது வந்து மிடில் கிளாஸுக்குன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா சென்னை, உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஊர்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. என்ன மாதிரி நீங்கள் பிறப்புலேயே செல்வந்தர் கிடையாது. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா வீட்டு வாடகை 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்காது. நல்ல வீடாக இருந்தீங்கன்னா 2 பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா மாதம் 10,000 ரூபா செலவாச்சுன்னா கூட 45,000 ரூபா செலவு. இங்கே அங்கே வீடு சாப்பாடு பெட்ரோல்லாம் போட்டிங்கன்னா கூட இன்னும் 30,000 ரூபா 25,000 கை மிஞ்சம். மாதம் 25,000 ரூபா எடுத்துகிட்டு போகிறவன் நீங்கள் மிடில் கிளாஸ்ன்னு சொன்னீங்கன்னா உலகமே சிரிக்கும். அதாவது ஒரு இந்தியன் ஆவரேஜாக சம்பாதிக்கிற சம்பளத்தை நீங்கள் சேவிக்கிறீங்கன்னு வைங்க, நீங்கள் மிடில் கிளாஸ்ன்னு சொன்னீங்கன்னா உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும். இப்போ இது ஏழைகளுக்கான ஒரு பட்ஜெட்டா இது இல்லவே இல்லை அப்படின்னு வந்து எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? ஜல் ஜீவன் திட்டம் வந்து 2028 வந்து சொல்லியிருக்கோம். அதாவது காதெல்லாம் குத்துறதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் பல வருஷமாக எங்கள் காதை குத்தியாச்சு. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. உன்கிட்ட 1,10,000 ரூபா இருந்தது கொடுக்கறதுக்கு 1,10,000 ரூபா இருந்தது. நீங்கள் பணக்கார செல்வந்தர்களுக்கு கொடுத்த. நான் இப்படி ரிவர்ஸ் பண்ணுறேன். இதை நீ வந்து பெட்ரோலோட எக்ஸைஸ் டியூட்டி, டீசலோட எக்ஸைஸ் டியூட்டி, எல்பிஜி டேக்ஸை குறைச்சிருந்தேன்னா எல்லாருக்கும் நாளைக்கே காசு வந்திருக்குமே. இப்போ ஒரு நண்பர் இருக்கார் A2ன்னு ஒருத்தர். மும்பை இந்தியன் டீமெல்லாம் ஓன் பண்ணுறாரு. ஸ்டேடியமில் வந்து டான்ஸ்லாம் ஆடுவாங்க அவங்க பசங்க. அவர் என்ன பண்ணுறாரு, பெட்ரோல் பங்க்கில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பெட்ரோல் விற்றீங்கன்னா 5 ரூபா கம்மிங்கிறாரு. டீசல் பல்கில் வாங்கினீங்கன்னா டேங்கராக வாங்கினீங்கன்னா 10 ரூபா கம்மிங்கிறாரு. ஆனால் அவர் 1000 கோடியில் சம்பாதிக்கிறார். எவ்வளோ? 1000 கோடி குவார்ட்டருக்கு சம்பாதிக்கிறார். அவராலேயே கொடுக்க முடியுதுன்னா நீங்கள் உங்கள் இந்தியன் ஆயிலும் பெட்ரோல்லையும் பிபிசிலையும் கொடுக்க சொல்லிவிட்டு இந்த பெட்ரோல் வரி டீசல் வரியை குறைச்சிருந்தீங்கன்னா, இப்போ நம்ம நண்பர் சங்கர் இருக்கீங்க, உங்களுக்கு பெட்ரோல் 2 வீலர் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா 100 ரூபா கையில் மிஞ்சும். 100 ரூபா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு மீல் சாப்பிடுவீங்க, இல்லை வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவீங்க. அந்த 100 ரூபா செலவு பண்ணால் பத்திரமா எடுத்து வைப்பீங்களா? மாட்டீங்க, செலவு பண்ண போகிறீங்க. அது பெட்டரா, இல்லை என்ன மாதிரி ஆட்களுக்கு பணமே தேவையில்லாதவனுக்கு டேக்ஸை குறைக்கிறது பெட்டரா? அப்போ பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வந்து இந்த தடவை கம்மி பண்ணியிருந்துருக்கலாம், அவங்க பண்ணல. நீங்கள் தானே சார் 100 ரூபா பெட்ரோல் விலை, 25 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸு, 25 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸு. நீங்கள் 20 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸு இதுக்கு இந்த பணக்காரங்களுக்கு இந்த வரியை குறைக்காமல்
ரூபா டீசல்லையும் பெட்ரோல்லையும் குறைச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டு கால்குலேட் பண்ணுறதுல 10 ரூபா குறைஞ்சிருக்கும், 30 ரூபா குறைஞ்சிருக்கும். 100 ரூபா பெட்ரோல் 70 ரூபாய்க்கு வந்திருக்குமே. இது பெட்டரா? இல்லை பணக்கார முதலைங்களுக்கு குறைக்கிறது பெட்டரா? உங்களுக்கு 12 லட்ச ரூபா வரைக்கும் வரி கிடையாது. ஆனால் என்ன மாதிரி நிறைய சம்பாதிக்கிறவனுக்கு வரியை கம்மி பண்ணி ஒரு 2 லட்ச ரூபா என் பேக்கெட்டில் போட்டிங்களா? அந்த 2 லட்ச ரூபா எனக்கு தேவையா? இல்லை இந்த கேமரா பிடிக்கிற பையனுக்கு தேவையா? ஒழுங்காக சொல்லுங்கள், யாருக்கு தேவை? யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான். இப்போ கேமராமேன் கஷ்டப்படுறானா? நான் கஷ்டப்படுறேன் பணத்துக்கு. கேமராமேன் தான். அப்போ அவனுக்கு தானே கொடுக்கணும். அதுதான் பொருளாதாரம். இல்ல இப்ப SC ST பெண்களுக்கு நாங்க 2 கோடி ரூபாய் அது வந்து எல்லாம் முன்னாடியே கொடுக்குறோம். கொடுத்துருக்கோம். நாங்கள் என்ன சொல்றோம், முத்ராங்கிறது கடனுங்க. கடன் நீயா கொடுக்குற? கவர்மெண்ட்டா கொடுக்குது. இருக்கிற பேங்க்கெல்லாம் வித்துட்ட. IDBI பேங்க் கூட விற்க போகிற. பேங்க் லோன் கொடுக்குறதா நான் கொடுத்தேன்னு பட்ஜெட்டில் எதுக்கு பேசுகிற நீ? யார் லோன் கொடுக்குறாங்க? யார் பேங்க் லோன் கொடுக்குறாங்க? யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல. யார் லோன் கொடுக்குறாங்க? எங்கேயாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் திறந்து வச்சிருக்கானா? நீங்கள் போய் எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுத்தா லோன் கொடுக்குறேன்னு எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது ஒரு மெட்ராஸில் ஒரு எனக்கு ஆஃபீஸ் காட்டுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற இடத்துல நீங்கள் போய் இப்போ இந்த கேமராமேனை நான் சொல்லி அனுப்புகிறேன், உங்கள் செலவு சொல்லி நானே ஆட்டோ சார்ஜ் போட்டு கொடுக்குறேன். அங்கே போய் கடன் கொடுக்கட்டும், கடன் கேட்கட்டும். கடன் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போமே. பேங்க் கொடுக்குறது ஸ்டேட் பேங்க் கடன் கொடுக்குறான், இந்தியன் பேங்க் கடன் கொடுக்குறான், பேங்க் ஆஃப் பரோடா கடன் கொடுக்குறான். இது மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க் கடன் கொடுக்குது, ரைட்டுங்களா? ப்ரைவேட் பேங்க்கும் கொடுக்குது. 2 பேரும் ஃப்ரீயாக கடன் கொடுக்குறான்னா வட்டி வாங்கி கடன் கொடுக்குறான்னா என்ன கொடுக்குறான்? எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வட்டி வந்து வாங்குறான். திரும்ப வந்து நம்ம கொடுக்க தான் போறோம். இல்ல ரைட்டுல அது எதுக்கு பட்ஜெட்டில் பேசு? வட்டி நீ கட்டுக்க போறியா? வட்டி இல்லாத கடன் கொடுக்குறேன்னு சொல்லு, வட்டியை நான் கட்டுறேன்னு பேசு. அது மாதிரி ஏதாவது இருக்கா? பேங்க் கொடுக்குற 1.5 லட்சம் கோடியை கடனை கொடுத்து நான் கொடுத்தேன்னு சொல்லி ஸ்கீமில் போடுறதுக்கு நீ எதுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்? நீ கொடுக்க போறியா? உன் பேக்கெட்லேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேக்கெட்லேருந்து மக்களுக்கு என் ஃபோட்டோ இப்போ கேமராமேனுக்கு கொடுக்க போறியா? கொடுக்க போகிறது இல்லை. பேங்க்கு கொடுக்க போகிறதுக்கு நீ எதுக்கு மலையை வாங்கி போட்டுக்கிற? இப்போ கோயம்புத்தூரில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்கல்ல, பேங்க்கில் லோன் கொடுக்குறது இதெல்லாம் பேங்க்கு. ப்ரைவேட் பேங்க் கொடுத்ததுக்கும் மேடம் மீட்டிங் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளோ முத்ரா லோனுன்னு மேடமை கேட்டாங்க. ஒரு நம்பர் சொன்னாங்க. அந்த நம்பர் கோயம்புத்தூரில் இருக்கிற பாப்புலேஷனோட 80% நம்பரு. அவ்வளோ பேருக்கு முத்ரா எப்படி மேடம் கொடுக்க முடியும்? பாப்புலேஷனே இவ்வளோ தான் கேட்டோன்னே எனக்கு டீட்டெயில் கொடுத்தாங்க, நான் படித்தேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்பி சொல்கிறேன். நாங்கள் இது வரைக்கும் சொன்னாங்களா? இல்லை, அவங்க ஒட்டுமொத்தமாக நான் சொல்லிட்டேன். கோவைக்கு மட்டும் நான் சொல்லலை, அது தவறு. நான் தவறு. அப்போ உனக்கு அது கூட படிக்க தரலன்னு அர்த்தம். கோவையில் வந்து கோவைக்குன்னு அப்புறம் பார்க்குறேன்னு ஒருத்தர் ஜிஎஸ்டி பற்றி கேட்டோன்னா அவர் எப்படி உள்ளே கூப்பிட்டு ஆளை ஊமக்கா என் போட்டு அவரை மன்னிப்பு கேட்க வச்சிங்களா இல்லையா? வீடியோவை நீங்களே ரிலீஸ் பண்ணீங்க, கரெக்டா இல்லையா? இதுதான் நீங்க மக்களுக்காக இந்த பட்ஜெட்ல எதுவும் இல்லை அப்படின்னா அந்த துயரத்தை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அனுபவிக்கிறாங்க. அதனால தான் மகாராஷ்டிராவில் எப்படி எலெக்ஷன் ஜெயிச்சீங்கன்னு நேற்று ராகுல் காந்தி பேசினாரு. மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் எப்படி ஜெயிச்சேன்னு நேற்று கிளாஸ் எடுத்தாரா இல்லையா? ராகுல் காந்தி எடுத்தாரா எடுக்கலையா? அதுக்கு பதில் ஏன் பேசல? மக்களை ஏமாற்றி எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கிறாங்க, ரைட்டா? இல்லை, மக்கள் திரும்ப அங்கே வாக்களிக்கிறாங்க. மக்கள் தான் வாக்களிக்கிறத பற்றி தான் ராகுல் காந்தி பேசியிருக்காரு. 2024 மகாராஷ்டிராவில் நீங்கள் எலெக்ஷன் தோத்தீங்க. 5 மாதம் கழிச்சு ஒரு எலெக்ஷன் நடக்குது. 3 கோடி வாக்காளர் எப்படி 5 மாதத்தில் சேர்த்தீங்க? சேர்க்க முடியுமா? 5 மாதத்தில் ஒரு மாநிலத்தில் 3 கோடி பேர் 21 வயசு 18 வயசு மாறிட்டாங்களா? எப்படி சேர்த்தீங்க? சிறுடிங்கிற ஊரில் ஒரே பில்டிங்கில் எப்படி 8000 பேருக்கு ஓட்டு சேர்த்தீங்க? ஒரு பில்டிங் பாம்பேயில் இருக்குன்னா கூட நான் நம்பலாம். சிறுடி மாதிரி ஒரு சின்ன டவுனில் ஒரே பில்டிங்கில் 8000 பேர் இருக்க முடியுமா? இப்போ பழனியில் ஒரு பில்டிங்கில் 8000 பேர் இருக்காங்கன்னு நம்புவியா நீ? அதானே சொன்னார் நேற்று பார்லிமெண்ட்டில். தைரியம் இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் நம்பரை வெள்ளை எடுக்க கூடட்டுமே. இப்படி தான் அவங்க எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க. மக்களுக்கு ஓட்டு ஏன் போட்டாங்கிறத ராகுல் காந்தியும் சொல்லியிருக்காரு, அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ராகுல் காந்தி ஸ்பீச்சை கோட் பண்ணி சொல்கிறேன். பாப்புலேஷன் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷை நீங்கள் 5 மாதத்தில் ஓட்டர் லிஸ்ட்டை மகாராஷ்டிராவில் சேர்த்துருக்கீங்க. அது எந்த ஊரில் சேர்த்துருக்கீங்க? பிஜேபி ஜெயிச்ச சீட்டில் தான் அங்கெல்லாம் சேர்த்துருக்கீங்க. ஒரு ஊரை சொல்கிறாரு, சிறுடிங்கிற ஊரை சொல்லி காட்டுறாரு. சாய்பாபா ஊரை சொல்கிறாரு. ஒரு பில்டிங்கில் 8000 பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாரு. இல்லைன்னு எவிடன்ஸ் காட்ட சொல்லுங்களேன். ஸோ எலெக்ஷனை நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு. அதனால் மோடி வாக்களித்தாருங்காதீங்க. ஒரு 10 சீட்டு 20 சீட்டு இன்னும் ஒழுங்காக மீரட்டுங்கிற ஊரில் ராம் கோவில், அந்த அருண் கோவில்ங்கிறவர் ராமரா வேஷம் போட்டவர் எப்படி ஜெயிச்சாங்கன்னு நியூஸ்லாண்டரை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு 10 சீட்டு காலியாக இருந்தால் நீங்கள் இன்னும் 2 பேர்கிட்ட பாத்திரம் எடுத்துகிட்டு போயிருக்கணும், ரைட்டா? ஸோ அதனால் நம்ம எலெக்ஷனை பற்றி பேச வேணும். எலெக்ஷன் கமிஷனை பற்றி பல கேள்விகள் வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி எழுப்பலை, பொது ஊடகங்களில் மக்கள் எழுப்பி இருக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்லலை. எலெக்ஷன் கமிஷனால் அதுக்கு பதில் சொல்ல முடியல, கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. இப்போ பீகாருக்கு பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறேன், பீகாரையும் ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லுங்கள்.
2015 தர்பங்கான்னு ஒரு ஊர் இருக்குது. எங்கே இருக்குது? பீகாரில் தான் இருக்குது. அங்கே நான் எய்ம்ஸ் பில்டிங் கட்டுறேன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இன்னும் அங்கே எய்ம்ஸ் பில்டிங் கட்டலை. நீங்கள் வேணால் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், தர்பங்கா எய்ம்ஸ்னு. ஒரு வெட்ட வெளியில் இங்கே தான் எய்ம்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, பாட்னா ஏர்போர்ட் இங்கே வரப்போகுதும்பாங்க. 10 வருஷம் கழிச்சு பாட்னா ஏர்போர்ட் வரும். ஒரு பட்ஜெட்டுங்கிறது இந்த வருஷத்தில் என்ன பண்ண போகிறீங்க? இந்த வருஷத்துல என்ன பண்ண போறோம்? அது இந்த வருஷம் இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடி மதுரை எய்ம்ஸ் நாங்கள் மதுரை எய்ம்ஸில் கட்டி பில்டிங் கட்டி பேஷண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சாச்சா? இல்ல, நிலம் கையகப்படுத்துறதுல சிக்கல் இருக்கு. சரி. மாநில அரசாங்கம் ஒத்துழைக்கல. சரி, அப்படின்னு இங்கே சொல்றாங்க. பாட்னாவில் உங்கள் அரசு தானே, அங்கேயும் கட்டி முடிக்கல. பாட்னா உங்கள் அரசு தானே சாமி, நீங்கள் அதை பண்ணிட வேண்டியது தானே. இந்த பட்ஜெட்டை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிருப்பீங்க. ஏதாவது இந்த வருஷத்துக்குள்ளே பண்ணி கடன் கொடுப்பேங்கிறது நீங்கள் கொடுக்கல, பேங்க்கு தான் கடன் கொடுக்குது. ஓகே. பேங்க்கில் கடன் கொடுக்கறது நீ எதுக்கு? வட்டி நான் கட்டுறேன், வட்டி SC ST காரன் கட்டுறான், கடன் பேங்க்கு கொடுக்குது. மாலையை நீ எதுக்கு வாங்கி போட்டுக்கிற? இல்ல, அவங்க முக்கியமா இருங்க, முக்கியமா நீ 4 விஷயம் கேட்ட- சொல்றாங்க. இது நீ Agriculture- கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். கடனுக்கு SC ST கடன் கொடுக்கறது பேங்க்கு, கார்மெண்ட் கடன் கொடுக்கல, கார்மெண்ட் வட்டி கட்டல. வட்டியும் முதலும் சேர்த்து யார் கட்டுறான்? SC ST தான் கட்டுறான். அதை நீயே உன் அச்சீவ்மெண்ட்னு பட்ஜெட்டில் சொல்கிற முதல் கேள்வி. அடுத்தது அக்ரிகல்ச்சர் பற்றி சொன்னீங்க. அக்ரிகல்ச்சரில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இனிமேல் மாநிலத்திலையும் ஸ்டேட்டையும் கலந்து 100 டிஸ்ட்ரிக்டை சரி பண்ணுவோங்கிறீங்க. இனிமேல் மீட்டிங் ஆரம்பிச்சு, இனிமேல் மீட்டிங் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் பண்ணுவீங்க. அதுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்கீங்கன்னு சொல்லலை, அனெக்ஸ்டரில் படிச்சுக்கோங்கன்ட்டீங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டும் காசு கொடுக்கணுங்கிறீங்க. அந்த ஸ்டேட்டை காசு இருக்குமா? அவன் பட்ஜெட்டில் என்ன போட்டிருக்கானே கிடையாது. சரி, இன்னொரு ஸ்கீம் என்ன சொன்னீங்க? MSME அதுல வந்து இது அக்ரிக்கு ஏன் தாவர ம். கிசான் முடி. ம். ஸோ அக்ரிகல்ச்சரில் என்ன சொன்னீங்க? கிசான் கிரெடிட் கார்டு நிறைய தருவாங்கிறீங்க. கிரெடிட் கார்டுனா கடன் தானே. கடன் யார் கொடுக்குறாங்க? பேங்க்கு கொடுக்குது. பேங்க் கொடுக்குறத திரும்பி திரும்பி நான் போட்டு ஜோடா உடச்ச மாலையை போட்டுக்கிட்டேன்னா MSMEக்கு வா. MSMEக்கு என்ன கொடுத்தாங்க? இப்போ திருப்பூர் மக்கள் என்ன கேட்குறான்? ஒரு பனியனுக்கு ஒரு போர்டு போடுங்க, ம். நிட்வேர் போர்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்க, ஒரு ஜவுளி பூங்கா செட் பண்ணுங்க, இதான் கேட்டாங்க. நீ ஜவுளி பூங்காவும் செட் பண்ணல, ஜவுளி போர்டும் கொடுக்கல. சரி, பங்களாதேஷில் ப்ராப்ளமு, ஏதாவது எக்ஸ்போர்ட் பிடிக்கிறதுக்கு ஆர்டர் பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா சொன்னால் இல்லை, 2 சொன்னேன். இன்னும் 500 கோடி இருக்கிற வரைக்கும் மீடியம்ங்கிற. அதான் ரகுநாதன் நம்ம ஃப்ரெண்டு சொன்னார். சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் MSME. இப்போ 500 கோடி பண்ணுறவன் பெரிய மெதுராளியும் சின்ன ஆளுன்ட்ட. சின்ன அது 10 கோடி தொழில் பண்ணிட்டு இருந்தவன் வரைக்கும் இருந்தது. போன வாட்டி அதை 250 கோடி ஆக்கினேன், இந்த வாட்டி 500 கோடி ஆக்கிட்டேன். இந்தியாவில் எவ்வளோ பேர் 500 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுவான்? அவன் ஸ்மாலில். அது ஒன்று பண்ணீங்க. ரெண்டாவது என்ன பண்ண, உங்களுக்கு நிறைய கடன் தரேன்னு இருக்கிறேன். கடன் தான் ஆல்ரெடி பேங்க்கு கொடுத்து அவனால் கடன் கட்ட முடியாமல் கட்டத்தில் தானே இருக்கான். ஆல்ரெடி ICUவில் இருக்கிறவனுக்கு இன்னும் கடன் கொடுத்து எப்படி இப்போ திருத்துவோம்? நீங்க வந்து ஒன் சைடு வெர்ஷன் சொல்றீங்க சார். அவங்க என்ன என்ன சொல்றாங்க? கொடுத்தா இது தபால் நிலையங்கள் மூலமாக நீங்க ஊரக பக்கத்துல பகுதி மேல- வளர்ச்சியில் நீங்க திட்டங்கள். பிளேட்டை மாத்திட்டே இல்ல, இருக்க பிளேட்டை மாத்திரல. இல்ல, நீங்க one MSME side-அ மட்டும் பார்த்துட்டு சொல்றீங்க. MS நீங்க நான் பார்க்கவே இல்லையே. ம். அக்ரிகல்ச்சரை பத்தி கேட்டது யாரு? சங்கர். நான் பதில் சொல்லிட்டேன். MSC பத்தி கேட்டேன், பதில். நீங்க சொன்னது ரைட்டு தப்புன்னு சொல்லாம மூணாவது அடுத்த பாயிண்ட்டுக்கு எதுக்கு போற? அப்போ MSMEலையும் அக்ரிகல்ச்சர்லையும் நான் சொன்னது கரெக்டாக அவங்ககிட்ட விளக்கம் இல்லை. வட்டி பற்றி ஒன்றும் பேசலை. கடன் கொடுத்தா வட்டியோட திரும்பி அவன் தான் கொடுக்கணும். SC ST கொடுக்கணும், ஃபார்மர் கொடுக்கணும், MSME கொடுக்கணும். திருப்பூருக்கு ஜவுளியில் ஒன்றும் செய்யலை. இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம தனியாக வைக்கிறோம். தர்பங்கால எய்ம்ஸ் கட்டலைன்னு ஒத்துக்கிறோம். தலையில் இதெல்லாம் தண்ணி வச்சிடறோம். இப்போ நீங்கள் வந்து இப்போ தபால் நிலையத்துக்கு வரீங்க. தபால் நிலையத்தை நாங்கள் பேங்காக ஆக்குவோன்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. எங்கேயாவது பேங்க் ஆச்சா? இல்ல, இப்ப நிறைய பக்கம் இருங்க passport இருங்க கொடுத்து நிறைய பக்கம் இருங்க create சார், பண்ணிட்டு நான் தான் பேச்ச இருக்காங்க. கூட இருக்குது. பேங்க்னா என்ன பண்ணுறான்? இப்போ நீங்கள் HDFC, நீங்கள் எந்த பேங்க்கில் உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் இருக்கு? எந்த பேங்க்? இன்னொரு தனியார் நிறுவனத்துல இருக்கு. எந்த பேங்க்கு சொல்லுங்களேன்? நம்ம தான் நம்பர்கள் தானே, சொல்லு எந்த பேங்க்கு? ஆக்சிஸ் பேங்க் ஆக்சிஸ் இருக்கு. பேங்க்கில் இருக்கு. உனக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறான்? ஆக்சிஸ் பேங்க்கு கடன் வேணும்னு கேட்குறானா? ஆமா. வானான்னு வச்சிருவேன். நீ கடன் இருக்கான்னு கேட்குறான். நீ ATMல போய் பணம் எடுக்கிற. இது மாதிரி இப்போ நீங்கள்லாம் வந்து இடதுசாரிகள், எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நீ இடதுசாரி. ஏதாவது ஒரு கார்மெண்ட் ஆஃபீஸ்லையாவது போஸ்ட் ஆஃபீஸ் போய் எல்லா சேலரி அக்கௌண்ட்டும் எடுத்து ஃபோன் எடுத்து, ஐயா உனக்கு லோன் வேணுமான்னு கேட்டிருக்கானா? உங்கள் வீட்டில் டெய்லி போஸ்ட்மேன் வரான்ல, அவன் தான் என்னை அக்கௌண்ட் திறக்க வச்சான். எனக்கா 2 அக்கௌண்ட் தராங்கன்னா திறந்து வச்சிருக்கிறேன். ஐயா நான் உனக்கு லோன் தரேன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறானா? நம்ம தான் உனக்கு போக வேண்டியதா இருக்கு. இது உன் பேங்க் எவ்வளோ பேங்க்கு உனக்கு ஃபோன் பண்ணி லோன் தரேங்கிறான்? சொல்லு. நிறைய பேங்க் இருக்கு, பிரைவேட் பேங்க் எல்லாருமே எல்லாரும் சொல்கிறான்ல.
போஸ்ட் ஆஃபீஸ் ஏதாவது சொன்னானே? ஸ்டேட் பேங்க் தவிர வேறு எந்த நேஷ்னல் பேங்க்காவது கூப்பிட்டு லோன் தரேன்னு சொல்லியிருக்கிறானா? அதுக்கப்புறம் நான் பேங்க் ஆகிட்டேன் மாலையை மாட்டிக்கிட்டா இப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கு வேலை கிடையாது. சரி, இப்போ இருங்க வருவோம், பேசடிச்சா சரின்னு மூடக்கூடாது. அம்மையார் வேணா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், பிரதமர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. சங்கர் பொறுமையாக கேட்கணும், சங்கர் பொறுமையாக கேட்கணும். இப்போ தபாலுக்கு வேலை இல்லை. தமிழ்நாடு மாதிரி ஊரில் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வேலை கிடையாது. புரோக்கர் மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஸ்மால் சேவிங் ஸ்கீம் கலெக்ட் பண்ணுறாங்க. அது அந்த அம்மாவே ஸ்பீச்சில் சொல்கிறாங்க, அது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கறது. நீங்கள் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ங்கிறது கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுத்து வட்டி வாங்குறது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் சேமிக்கிறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க. எதுக்காக வச்சுருக்கீங்க? இன்றைக்கி டெபாசிட் வாங்கிறதுக்காக, உங்கள்கிட்டருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கு, டெபாசிட்டாக பிடுங்கிறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். உங்கள் அம்மா எந்த ஊரில் இருக்காங்க? திருப்பூரில் இருக்காங்க. திருப்பூரில் இருக்காங்க. பத்தியா, நான் கரெக்டாக எனக்கு தெரியாமல் சொல்லிட்டேன். பத்தியா, அந்த ஊர் கஷ்டம் என்னோட உனக்கு நல்லா தெரியும். தெரியுமா தெரியாத? நிச்சயமா. முன்னெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸில் இருந்தன்மையே, நீ மெட்ராஸில் இருக்கிற, அம்மா திருப்பூரில் இருக்கிறாங்க. நீ என்ன பண்ணுவ? அம்மாவுக்கு ஒரு கடுதாசு போடுவேன், ஒரு அட்டை கடுதாசு இருக்கும், எல்லோ கலர் அடுது. அம்மா, அன்புள்ள அம்மாவுக்கு இங்கே நலன், நாங்கள்லாம் நலன், நீங்கள் நலமா, இந்த பையன் இதை பண்ணுறான், அந்த பொண்ணு இதை பண்ணுறான்னு ஒரு கடிதாசி எழுதுவீங்க, ஒரு போஸ்ட்மேன் கொண்டு போய் கொடுப்பான். இப்போ சங்கர் என்ன பண்ணுறான்? மன்மோகன் சிங் காலத்தில் இந்தியா ஃபுல்லாக எங்கே பேசினாலும் ₹1 மே என்னம்மா நல்லா இருக்கியாம்மா, சௌக்கியமாம்மா, அப்பா நல்லா இருக்காரம்மா, இங்கே எல்லாம் சௌக்கியமா, பசங்களாம் நல்லா இருக்காங்கம்மா, தீபாவளிக்கு ஊருக்கு வரேம்மா அப்படின்னு வச்சிடுற ₹1 பில்லு கட்டிட்டு. அதுவும் இந்த வாட்ஸ்அப்லாம் வந்தப்புறம் ஃப்ரீயாகவே பேசிடுற வாட்ஸ்அப் காலில். கரெக்டாக? அதனால உனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் தேவைப்படுவது இல்லை. சரி, பார்சல் அனுப்பணுன்னா நீ போய் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புறியா, இல்லை ப்ரொஃபஷனல் கொரியர்ஸே உங்கள் வீட்டில் வந்து வாங்கிட்டு போய்ட்றானா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸை சரி பண்ணுறேங்கிறது வேலை இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது வேலை தேட முடியுமான்னு பார்க்குற வேலை அது. அது ஒன்றும் எஃபிஷியண்ட்டாக போஸ்ட் ஆஃபீஸ் உனக்கு போட்டு காமிச்சிட்டேன். பேங்க்கு நடத்துறது இல்லை, யாரும் தபால் அனுப்புறது இல்லை, மணி ஆர்டர்லாம் இப்போ யாரும் அனுப்புறது இல்லை. ஏன்னா யூபிஐ முகம், அதுவும் நம்ம எவனோ பண்ணதுக்கு மாலையை நம்ம வாங்கி போட்டுக்கிட்டோம், அது வேறு விஷயம். ஆரம்பித்தது ரகுராம் ராஜன், அது முடிக்கிறதுக்குள்ளே நீ ஆட்சிக்கு வந்துட்ட, நீ மாலையை வாங்கி போட்டுக்கிட்ட, அது பரவாயில்ல. நம்ம யூபிஐயில் தான் பணம் அனுப்புகிறோம். இப்போ உங்கள் அம்மாவுக்கு ₹5000 பணம் வேணும், சங்கர் ₹5000 பணத்தை அனுப்பிச்சி விட்றான்னா எப்படி அனுப்பிச்சி விட்ற? யூபிஐ மூலியமாக தான் அனுப்புகிறோம். நீ போய் மணி ஆர்டர் போடுறியா? ஸோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸுன்னு இருக்கிற வேலையே ஒன்றும் கிடையாது. அதை இழுத்து பூட்டு போடுற நிலைமை. நீ தமிழ்நாடு மாதிரி ஊரில் எங்கேயாவது பீகார் அது மாதிரி வளர்ச்சி இல்லாத மாநிலத்தில் வேணால் இருக்கலாம், இங்கே பூட்டு போடுற நிலைமை. அவனுக்கு ஏதோ ஒரு வேலை தேடி கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கறதுக்காக ஏதோ வேலை தேடணும்னு வேலை தேடிட்டு இருக்காங்க. அதை ஒரு திட்டம் நீங்கள் உட்காந்து பேசின்னு இருக்கிற, நானும் கேட்டுன்னு இருக்கிறேன், மக்களும் கேட்க. மக்கள் டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த பாயிண்ட்டுக்கு நாடு முழுவதும் இல்லையா? இல்ல கண்டிப்பா நீங்க சொல்றத ஒத்துக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ அக்செப்ட் பண்ணிக்கிறல்ல? ஆமா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததுக்கு வா. ஓகே, இப்ப நாடு முழுவதும் மேல்நிலை பள்ளிகள், சுகாதார நிலையங்களுக்கு பாரத் நெட் மூலம் பிராட்பேண்ட் வசதி. எவ்வளவு? 5 வருஷத்துல 5 வருஷத்துக்குள்ளே இது நாங்க 5 வருஷம். அது பட்ஜெட் இந்த வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு அவங்க 2025 2026க்கு பட்ஜெட் போடுறாங்க. அப்ப இந்த வருஷத்துக்குள்ள கொண்டு வரேன்னு சொல்லி நான் நீ போய் பார்ப்போம் எல்லா இடத்துலயும் வந்திருக்குதான்னு. நீ எதுக்கு 5 வருஷ திட்டத்தை 5 இயர் பிளானிங் கமிஷன் வச்சிருந்தார் நேரு, அங்கதான் 5 வருஷம் திட்டம் போடுவாங்க. அதுதான் வேஸ்ட்ன்னு சொல்லிட்டீங்க, நீங்க நீத்தி ஆயோக் வச்சிருக்கீங்க. அப்ப எதுக்கு இங்க வந்து 5 இயர் பிளான் கொடுக்குறீங்க? 5 ஆண்டு திட்டம்ங்கிறது நீங்க ஹிஸ்டரி புத்தகத்துல படிச்சிருப்பீங்க, பண்டிதர் நேரு பண்ணது. அதுதான் தண்டம்ட்டீங்க. நீங்கள் பட்ஜெட் ஸ்பீச்சை எடுத்து எண்ணுங்க, எவ்வளோ வாட்டி 5 ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 50 வாட்டி சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்பாங்க? நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. நிறைய தடவை. ஆமாம். அப்போ என்னது? அப்போ நேருவை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க. பட்ஜெட் ஸ்பீச்லையா நேரு சொன்னார் 5 ஆண்டுன்னு? உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு பாருங்க. நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, மருத்துவ கல்லூரிகளில் 10,000 கூடுதல் இடங்கள், அது அடுத்த ஆண்டுக்குள்ள நாங்க கொண்டு வரோம். கொண்டு வராங்க. அப்படி இல்ல, 5 வருஷம் தாங்க. அதையும் நீங்க போய் படிங்க. ஒட்டுமொத்தமா 5 வருஷத்துல 75,000 இடம், அடுத்த வருஷத்துல 10,000. ஆமாப்பா, அதுக்கு என்ன கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்ம்ஸா கட்டுற நீ? இப்ப நாங்க தான் தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, நான் செலவு பண்ணி மெடிக்கல் காலேஜ் போடுவேன், நீ மலையை வாங்கி போட்டுப்ப. பிரைவேட் காலேஜுக்கு முதலாளி நம்பர்லாம் இருப்பான்ல, அவனுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுப்ப, நீ ஒரு மெடிக்கல் காலேஜ் திறந்துக்கன்னு. அரசாங்கம் செலவு பண்ணி நாங்கள் மெடிக்கல் காலேஜா? இப்போ பல முதலாளிகள் இருக்காங்க, இங்கே கல்வி தந்தைகள் இருக்காங்க, ஆல்ரெடி மெடிக்கல் காலேஜ் திறந்து வச்சிருக்கிறான். ஆளுக்கு 100 சீட்டு ஏற்றிக்கன்னு சொல்கிறதுல என்ன கஷ்டம்? இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கும்? ஒரு 50 மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு வைங்க. அரசாங்கம் ஒரு 50 மெடிக்கல் எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரியாது, ஒரு 100 மெடிக்கல் காலேஜ், பாண்டிச்சேரியும் தமிழ்நாடும் சேர்த்து 100, கவர்மெண்ட்டு எல்லாம் சேர்த்து 100 இருக்குன்னு வைங்க. ஆளுக்கு 100 சீட்டு ஏற்றிட்டா 10,000 சீட் ஆகிடுச்சு. என்ன கஷ்டம்? அது என்ன இந்தியா ஃபுல்லாக 10,000 சீட்டு, நான் இங்கே 10,000 சீட்டு. இந்த அரசாங்கம், ஸ்டாலின் சாரோட அரசாங்கம்
நாங்கள் தனியாக மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறோன்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறியா நீ? அப்போ கொடுக்க வேண்டியதானே? போன வாட்டி கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் பர்மிஷன் கேட்டுது, நாங்கள் தமிழர்களுக்காக மெடிக்கல் காலேஜ் கொடுக்குறோன்னு. நீ பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறியா? ஓகே, இப்போ ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னோட கணக்கு என்ன தெரியுமா? பீகாரை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் புறக்கணிக்கப்பட்டன. அதில் பீகாருக்கு ஒரு 70 mm படம் காமிச்சிருக்காங்க. பாட்னாவில் எலெக்ஷன் முடிஞ்சிடும், பாட்னாவை மறந்துடுவாங்க. இந்த எலெக்ஷன் வருது, சீசன் வந்திருக்கு, பாட்னாவை படம் காமிச்சிருக்காங்களே தவிர வேற என்ன இருக்கு அந்த எலெக்ஷன்? அவங்க என்ன சொல்றாங்க, தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு 6627 நீ பேப்பர்ல என்ன படிக்கக்கூடாது. இல்ல, நான் வந்து பேப்பர்ல இருக்கிறது இல்ல, நான் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் சொன்னது படிக்கிறேன். அஸ்வினி வைஷ்ணவ் உடைய அஸ்வினி வைஷ்ணவ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்ல, அவர் இல்ல, அவர் வந்து தமிழ்நாட்டுல யாரு பண்ணலையே. ஆனந்த் சீனிவாசன் சொல்றாரு, தங்கம் தென்னரசு சொல்றாரு. தங்கம் தென்னரசு சொன்னாரு. ஆனந்த் சீனிவாசன் தமிழ்நாடு பத்தி பேசுறத நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். எவ்வளவு நேரம் பட்ஜெட் படிச்சாங்க அம்மா? 1.25 மணி நேரம் படிச்சிருக்கேன். அதுல ஏதாவது ரயில்வே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததா? நம்ம பட்ஜெட் படிச்சதை பத்தி பேசுவோம். அப்ப நீங்க தனியா நீங்க தானே ரயில்வே பட்ஜெட்டே வானம். நீங்க ரயில்வே பட்ஜெட் போடுங்க, ரயில்வே பட்ஜெட்ல படிங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க. எல்லாம் ஒரே பட்ஜெட்ல போட்டிருக்கேன்னு. நீங்க ரயில்வேக்கு தனி பட்ஜெட்டே இருந்தது. 120 நிமிஷத்துல ஒரு வார்த்தையாவது நீங்க ரயில்வே, நீங்க தமிழ்நாடு பத்தி பேச வேணாம். உங்களுக்கு ஓட்டு போடாத ஊரு, உங்களை மதிக்காத ஊரு, சங்கி ஊரு கிடையாது, ஜாதி கிடையாது. இந்த ஊர்ல எங்களுக்கு ஜாதி மேல நம்பிக்கை கிடையாது, எங்களுக்கு மதம் மேல நம்பிக்கை கிடையாது, எல்லாம் ஒண்ணுன்னு இருக்கிற ஊர் இது. நாங்கள் பாயை பார்த்தா அடிக்காத ஊர் இது, கிறிஸ்தவரை பார்த்தா அடிக்காத ஊர் இது. அதனால இந்த ஊரை உங்களுக்கு பிடிக்காது, ரைட்டா? அதனால நீங்கள் தமிழ்நாட்டை சொல்லலை, ரயில்வேங்கிற வார்த்தையை சொன்னீங்களாங்க. நீங்கள் ரயில்வே பட்ஜெட்டையும் சேர்த்து போடணும்னு பேர், கரெக்டாக இல்லையா? பல 5 ஆண்டு திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணீங்க, அதில் ரயில்வேன்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்களா? ஏன் சொல்லல? இல்லை, அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நீ சொன்ன அங்கே சொன்னியா? சரி, ஒரு வார்த்தை சொல்லு. எனக்கு டைம் இல்லை, ஆனால் நான் ரயில்வே பற்றி படிக்கல. பாசிட்டிவ் ஆஃப் டைம், ஐ எம் அனேபிள் டு டாக் அபவுட் ரயில்வேஸ், ரீட் தி அனெக்ஸ்டர்னு சொன்னாங்களே. மற்றதுக்கெல்லாம் அனெக்ஸ்டர் படினாங்க. ரயில்வே பற்றி எனக்கு பேச நேரம் இல்லை, அனெக்ஸ்டரை படின்னு சொன்னாங்களே. அதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டாக்கெல்லாம் 10% ஏற்றினீங்க, அடுத்த நாள் 10% இறக்கிட்டீங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. பணக்காரர்களுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து இந்த அரசாங்கம் பணக்காரங்களுக்கு பணக்காரர்களால் போட்டப்பட்ட பட்ஜெட். இன்னும் இந்த அரசாங்கத்தை படி பெரிய பெரிய அனௌன்ஸ்மெண்ட்லாம் பட்ஜெட்டுக்கு வெளில தான் வரும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து பிரதமர் என்னைக்காவது தோன்றச்ச பேசுவார். சார், வந்தே பாரத் கொடியாட்டத்துக்கே ட்ரெயின் நம்மலாம் வந்து அந்தந்த ஸ்டேட் மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர் கொடியாட்டி பார்த்துருக்கீங்க. பிரதமர் டெல்லியில் உட்காந்து மற்ற ஊருக்கெல்லாம் கொடியாட்டிட்டு இருக்கிற பட்ஜெட் இது. பிரதமர் மட்டும்தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியும், பட்ஜெட்லேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. வெளியில் பிரதமர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இது வந்து பிரதமரால் பண்ணப்பட்டதுன்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டை நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் பண்ண முடியாது, அது பட்ஜெட்டுக்கு வெளில பிரதமர் தான் பண்ணியாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் வந்து எதுவுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு மட்டுமே நம்ம சொல்லிட முடியுமா? இல்லை உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த விஷயம் பரவாயில்ல அப்படின்னு தோன்ற மாதிரி எதுவுமே இல்லையா? இப்போ இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்? இந்தியாவில் பொருளாதார மந்த நிலை இருக்குது, அது அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்க போட்ட ஜிடிபி கணக்கு தப்புன்னு அவங்கள்ட்ட ஆலோசகராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியமே சொல்கிறாரு. மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் சொல்ல, இந்த மயிலாப்பூர் நங்கநல்லூரில் சுற்றிட்டு இருக்கிறவங்கலாம் ஒருத்தர் வந்து நெஸ்லேயில் ஹெட்டாக இருக்கார், அவரே சொல்கிறாரு வாங்கும் தரன் இல்லைன்னு. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் தலைவர் சொல்கிறாரு வாங்கும் தரன் இல்லைன்னு. பேட்டா ஷூக்காரன் சொல்கிறான் வாங்கும் தரன் இல்லைன்னு. அப்போது பேட்டா வாங்கலை, ரிலாக்ஸோ செருப்பு வாங்க மாட்டேங்கிறது, வாக்குரு செருப்பு வாங்கலை, ஜெட்டி விற்கலை, பனியன் விற்கலைன்னு எல்லாரும் சொல்கிறான். அப்போ நீங்கள் யாருக்காய் பேக்கெட்டில் பணத்தை போடணும்? ஏழைங்க மிடில் கிளாஸ் பேக்கெட்டில் போடணுமா, இல்லை பணக்காரன் பேக்கெட்டில் பணத்தை போடணுமா? ஏழைகளுக்கு தான். அது போடலை, அதை தான் நான் அந்த பட்ஜெட்டில் திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் 10க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? 1. அவ்வளோதான். அப்போ ஏழைகளுக்கான பட்ஜெட்டா இது இல்லை, இது இருக்க போகிறது நடுத்தர வித்து. ஒரு வருஷம் கழிச்சு நம்ம பேச போகிறோம். அம்மையார் 8 பட்ஜெட் போட்டிருக்கீங்க, ஒரு வாட்டி கொஞ்சம் கூட அவங்க முன்னேறலையா? நிர்மலா சீதாராமன் நான் சொல்லி சுப்பிரமணியம் சாமியை முன்னேறலன்னு தானே சொல்கிறாரு. ஒன்று முன்னேறி இருக்கு, ரூபாவின் மதிப்பை அவங்க ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. 56 எடுத்தார் மோடி, 87 கொண்டு விட்டுருக்காரு. கூடிய சீக்கிரம் செஞ்சுரி அடிச்சிருவார், அடுத்த ஆட்சி முடியத்துக்குள்ளே 100 போட்டுருவாருன்னு நினைக்கிறோம். நம்ம தங்கத்தை 10,000க்கு மேலே ஏற்றி விட்டுருவார் உங்களுக்கு. அப்போ தங்கத்தின் விலை தொடர்ந்து இப்போ உயரத்தான் போக போகுது. இன்றைக்கி 8,000 தொட்டிருக்கு. அதாவது நீங்கள் ஜிஎஸ்டின்னு சேர்த்திங்கன்னா இன்றைக்கி 8,000 தொட்டுடுச்சு. இந்த தங்கத்துக்கு வெறும் நீங்கள் காயினா வாங்கினா போடுற ஸ்டாம்பிங் சார்ஜ் சேர்த்திங்கன்னா 8,200 8,300 ஆகிடுச்சு. அதாவது மக்கள்லாம் எந்த பொருள் வாங்கணுமோ அது அதை 8வது கனியாக மாற்றுறாங்க. 1 கிராம் 10,000. இப்போ நான் வந்து எங்கள் முன்னோர்கள் காலத்துலேருந்து எங்கள்கிட்ட தங்கம் இருக்கும், ஏன்னா அது ஓவேரியன் லாட்ரின்னு நான் என்ன சொல்லுவேன்,
ஓவேரி எந்த கர்ப்பப்பையில் பிறக்கிறோன்னு. ஏதோ என் தலையெழுத்து நல்லா இருக்கு, எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்தேன். இந்த பையன் பாவம் அவங்க வீட்டில் பிறந்தான். அதுதான் அவன் பண்ணது தப்ப. அதனால எங்கள் அம்மா அப்பா எனக்கு எங்கள் தாத்தா பாட்டிலேருந்து தங்கம் சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த தங்கத்தை நான் லாக்கரில் வச்சுருக்கிறேன். ஆட்சி வரும்போது 2600 ஏதோ இருந்தது. இன்றைக்கி 8200 ஆக்கிட்டீங்க. இன்னும் 2 வருஷத்தில் 10,000 ஆக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. நான் வேலையே செய்யாமல் மல்லாக்கப்படுத்துக்கிட்டு சாப்பிட்டு தூங்கின்னு இருக்கிறேன். அரசியல் பண்ணிட்டு கட்சியில் இருக்கிறேன், கட்சி பணி செஞ்சிட்ருக்கிறேன். என்ன பண்ணீங்க? என்கிட்ட ஒரு 500 கிராம் தங்கம் இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ 2000 இருந்த தங்கம் 8000 ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு கிராமுக்கு 6000 ரூபா கொடுத்துருக்கீங்க. 6000 × 500 எவ்வளோ? 30 லட்ச ரூபா. நான் ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறச்ச லாக்கரில் வச்சுருந்த தங்கத்துக்கு நீங்கள் 30 லட்ச ரூபா எனக்கு வேல்யூ ஏற்றி கொடுத்துருக்குறீங்க. அப்போ நீங்கள் பணக்காரனுக்கு வேலை செய்கிறீங்களா இல்லை லோவர் மிடில் கிளாஸுக்கு வேலை செய்கிறீங்களா? ஓகே, நான் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. நான் கேட்டதுக்கு பதில். அப்போ யாருக்கு வேலை செஞ்சுருக்கீங்க? கண்டிப்பாக பணக்காரங்களுக்காக தான் வேலை. அதை சொல்லுங்களேன், சொல்லுங்கள். நான் கேட்குறேன், காதால் கேட்குறேன். மக்கள் பார்க்குறாங்க, காதால் கேளுங்க, சொல்லுங்கள். சங்கர் சொல்லணுன்னு. இப்போ எங்கள் அப்பா அம்மா எனக்கு 500 கொடுத்துருப்பான்னு வச்சுப்போம். நான் லாக்கர்லேயே வச்சுருக்கேன்னு வைங்க. 2600 மோடி ஓட்டு போட்டு வந்தார். இன்றைக்கி 8600 8300 கணக்குக்காக 8600ன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிராமுக்கு 6000 வளர்ந்துருக்கு. இன்னும் என் தங்கம் லாக்கர்லேயே இருக்குது, நான் எடுத்து கழுத்தில் கூட போடலைன்னு வைங்க. அப்போ எனக்கு 30 லட்ச ரூபா கொடுத்தாருன்னா எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாரா இல்லை உனக்கு உதவி செஞ்சுருக்கிறாரா இல்லை இந்த கேமராமேனுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரா? அதான் எனக்கும் அவங்களுக்கும் உதவி செய்யணும், ஆனால் செய்யாம விட்டுருக்காங்க. அதான் இந்த பட்ஜெட்ல அந்த பட்ஜெட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இறுதியா இல்லை பட்ஜெட் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? புரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக புரிஞ்சிருச்சு. இப்போ இறுதியா நான் ஒரே ஒரு கேள்வி. இந்த பட்ஜெட் அடுத்த ஒரு இடத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? அதான் கூடிய எவ்வளோ சீக்கிரம் முடியும்னு பார்த்துட்டு இருக்காங்க. பாவம் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தங்கம் 8200 தான் இருக்குது, அதை எவ்வளோ சீக்கிரமாக 10,000 கொண்டு போகலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்படின்னா விலைவாசி ஏறும், ரூபாயின் மதிப்பு குறையும், அவ்வளோதான். நான் கிண்டலாக சொல்ல, விலைவாசி ஏறும், ரூபாவின் வேல்யூ குறையும். ஸோ வீடு தங்கம் உங்கள் மிடில் கிளாஸ் ஏழைங்க கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்கு போய் நிற்கும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் எல்லாம் நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.